நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு குருதிச்சாரம் அத்தியாயம் 20. மலைச்சுனையின் ஓசை 3. உபப்ளாவியத்தின் சிறு அவைக்கூடத்திற்கு சென்று குந்தியையும் திரௌபதியையும் சந்தித்து முறைமைகளும் என் சொற்களும் ஆற்றி முடித்த பின்னர் விஜயை அவளுக்கென அளிக்கப்பட்ட சிறிய அறைக்குள் அபயையுடன் சென்றாள். ஒவ்வொருவரும் இங்கு பிரிதொன்றிற்காக காத்திருக்கிறார்கள் என்று அபயை சொன்னாள். என்ன என்று அவள் கேட்டாள். தூதொன்று வந்திருக்கிறது என்றார்கள் என்றாள் அபயை. அஸ்தினபுரியிலிருந்து திருதராஷ்டிரரின் மொழி அணுக்கன் சஞ்சயன் அவருடைய தனி செய்தியுடன் வந்திருக்கிறான். இன்று மாலை அவையில் அதை உரைக்கவிருக்கிறான். விஜயை ஆர்வமின்றி என்ன செய்தி என்றாள். அதை உய்த்துணர்வது மிக எளிது. பேரரசரின் சொற்கள் இவையே என்ற அபயை திருதராஷ்டிரர் போலவே குரல் எழுப்பி, என் மைந்தர் என் சொற்களை பொருட்டாக எடுக்கவில்லை. ஆகவே என் மேல் மெய்யான அன்புள்ள மைந்தராகிய உங்களிடம் என் சொற்களை சொல்லுகிறேன். என் சொற்களை நீங்கள் தலை கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். எதன் பொருட்டும் போருக்கு எழ வேண்டியதில்லை. முற்றிலும் நிலம் துறந்தாலும் கூட படைமுகம் நிற்க வேண்டியதில்லை. இது என் ஆணையும் மன்றாட்டும் ஆகும் என்றாள். விஜயை கண்களை சுருக்கி நோக்கி, 14 ஆண்டுகள் காணில் உழன்ற பின்னர் திரும்பி வந்தது இச்சொற்களை கேட்பதற்கா என்றாள். அபயை, அப்படி துணிந்து அவை நடுவே கேட்கும் இயல்பு கொண்டவர் இரண்டாம் அவர் பீமசேனர். ஆனால் அவர் அதை கேட்க மாட்டார் என்றாள். விஜயை, ஏன் என்றாள். பெருந்தோள்கள் இருவருக்கும் என்றாள் அபயை. விஜயை அதை உள்வாங்காமல் தலையை அசைத்தபடி, என்ன நிகழ்கிறது என்றே புரியவில்லை. இந்நகருக்குள் நுழைந்த முதற்கணம் நான் உணர்ந்தது என்ன தெரியுமா? நான் அங்கிருந்து கிளம்பியே இருக்கக்கூடாது என்றுதான் என்றாள். நீங்கள் அங்கிருக்க இயலாது என்று உங்களுக்கே தெரியும். அந்நகர் உங்களை புறந்தள்ளிவிட்டது. இனி என் நிலையிலும் அங்கே மீண்டும் செல்லவியலாது என்றாள் அபயை. ஆம், ஆகவேதான் கிளம்பினேன். ஆனால் ஏதேனும் ஒரு வழி இருக்கிறதா என்று பிரிதொரு முறை எண்ணி இருக்கலாமோ என்று தோன்றுகிறது. மற்ற நாட்டுக்குள் நான் இருந்தால்தானே அரசியல் சிக்கல். அருகில் உள்ள காடுகளில் தனி குடில் ஒன்றை அமைத்து அங்கு குடியிருந்திருந்தால் அதில் என்ன பிழை? இவ்விரு நாடுகளின் போர்களுக்குள் என் உள்ளத்தை அழிக்காமல் அங்கே நான் வாழ்ந்தால் என்ன என்றாள் அபயை. விளைவின் பொருட்டு துரத்தல் புதிய கருத்துத்தான். முனிவர்களும் ஒருவேளை இதை பிரிதொரு முறை எண்ணி பார்க்கக்கூடும் என்றாள் சீற்றத்துடன். செல்க, எதுவும் உனக்கு நகையாடலை என்ற பின் விஜயை தன் அறைக்குள் நுழைந்து மஞ்சத்தில் அமர்ந்தாள். அவள் ஆடை பிழையையும் அணிப்பிழையையும் அறைக்குள் வைத்துவிட்டு, இளைப்பாறுக அரசி, நான் தங்களுக்குரிய ஒழுங்குகளை செய்துவிட்டு வருகிறேன் என்று அபயை வெளியே சென்றாள். விஜயை கைகளை கட்டியபடி தலை குனிந்து மஞ்சத்தில் அமர்ந்திருந்தாள். சாளரத்திற்கு வெளியே பறவை குரல்கள் எழுந்து கொண்டிருந்தன. காற்றில் இலைகளின் சலசலப்பு, மாளிகையின் கதவு கீழ்களில் அசையும் ஓசையும் சேடியரும் ஏவலரும் பேசும் மங்கிய ஓசைகளும் எழுந்தன. அங்கு வந்த பயணத்திலும் நகர் நுழைவிலும் அரண்மனை அமைவிலும் ஒரு முறை கூட சகதேவனையோ சுகோத்ரனையோ எண்ணிக்கொண்டதில்லை என்று அவள் நினைவு கூர்ந்தாள். அவர்களின் தோற்றங்களே நீர்ப்பாவை போல் மெல்ல அசைந்தபடி தொலைவில் தெரிந்தன. உற்று நோக்குந்தோறும் தெளிவிழந்தன. சகதேவன் கானகமேகும் போது சுகோத்ரனுக்கு அகவை 2 அணுகி கொண்டிருந்தது. அவன் தௌம்ரரிடம் நிமித்த நூலும் வானூலும் கற்க வேண்டும். அவரிடம் நான் கூறியிருக்கிறேன், நிமித்த நூல் யாத்த சூரிய தேவரின் வழி வந்தவர் தௌம்ரர். அவரிடம் மைந்தன் வளரட்டும் என்றான். அவள் தலை தாழ்த்தி அவ்வாறே என்றாள். மேலும் ஒரு சொல் உரைக்கலாகாதென்று எண்ணினாள். ஆனால் சேடியர் அறையில் தொட்டிலில் துயின்று கொண்டிருந்த சுகோத்ரனின் தோற்றம் விழி முன் எழ ஆற்ற மாட்டாமல், அவன் சொல் திருந்தா குழந்தை என்றாள். அறிக, நிமித்த ஞானம் மட்டும் மொழிக்கு முன்னரே கற்கப்பட வேண்டும். சொற்களுக்கு உலகியல் அளிக்கும் பொருளே இயல்பாக கிடைப்பது. அதற்கு முன்னரே காலமும் வானமும் அளிக்கும் மெய்ப்பொருளை அறிந்தவனே நிமித்தவியலின் மெய்மையை தொட முடியும். மொழி அறிந்த பின் நிமித்த நூல் கற்பவன்
நிமித்த ஞானத்தை தான் அறிந்த உலகியல் மொழிக்கு பெயர்த்து புரிந்து கொள்பவன். அவன் புரிந்து கொள்ளலாம், உணர்ந்து கொள்ளல் இயலாது. இது கல்லையும் மண்ணையும் அளக்கும் கணக்கு அல்ல, வான்முகிலையும் காற்றையும் அளக்கும் கணக்கு என்றான் சகதேவன். ஆசிரியரிடமிருந்தே அவன் மொழியையும் கற்க வேண்டும். அவன் வந்து நின்றிருக்கையில் அவனிடமிருந்து நான் மேலும் கற்க வேண்டும். அவள் தலை அசைத்தாள். அவன் அவள் கன்னத்தை பற்றி தூக்கி, கண்ணீர் விடுகிறாயா என்றான். அவள் கன்னங்களில் நீர் வழிய ஆம் என்றாள். இன்றொரு நாளோடு விழி நீரை விடுக. 13 ஆண்டுகள் துயருடன் இருக்க எவராலும் இயலாது. அத்தனை காலம் நோன்புகள் கொள்வதும் மடமை. நான் மீண்டு வருவேன். உன் உள்ளத்திலும் உடலிலும் இளமையை தக்க வைத்துக்கொள் என்றான். சுகோத்ரனின் தாலிகாப்பு விழாவுக்கு மறுநாளே தௌம்ரர் தன் 7 மாணவர்களுடன் இந்திரபிரஸ்தத்திற்கு வந்தார். குந்தி மைந்தனை ஒரு தாளத்தில் படுக்க வைத்து பொன் நாணயங்களால் மூடி 2 கைகளால் எடுத்து அவருக்கு அளிக்க அவர் வணங்கி பெற்று கொண்டார். தேவிகையும் கரேனுமதியும் பலந்தரையும் விழிநீர் உகுத்தனர். அவள் வெற்று விழிகளுடன் நோக்கி நின்றாள். அத்தருணத்தை கண்ணீருடன் கொந்தளிப்புடன் தன்னுள் நிகழ்த்தி சலித்திருந்தாள். மைந்தன் விழிமுன் இருந்து அகன்றதும் பெருமூச்சுடன் திரும்பினாள். கால் தளர்ந்து மயங்கி விழுந்தாள். விழித்து கொண்ட போது மஞ்சத்தில் இருந்தாள். அருகே தேவிகையும் கரேனுமதியும் இருந்தனர். அவள் சொல்லின்றி அழுது கொண்டிருந்தாள். 2 நாட்களுக்கு பின் அவள் மத்ர நாட்டுக்கு கிளம்பினாள். ஆடைகளை களைந்திடுவது போல அனைத்தையும் விலக்கி கொண்டு சகலபுரியை சென்றடைந்தாள். சுகோத்ரன் ஆண்டுக்கு ஒரு முறை வந்து அவளை கண்டு வணங்கி வாழ்த்து பெற்று சென்றான். அவனுக்கும் அவன் உடன்பிறந்தாருக்கும் இடையே உறவேதும் இருக்கவில்லை. அவன் படைக்கலம் ஏந்த தெரியாதவனாகவும் அரச முறைமைகள் ஏதும் கற்காதவனாகவும் இருந்தான். அவர்கள் அவனை என் சொல்லுடன் விலக்கினர். அவனும் அவர்களை விட்டு அகன்றே நின்றான். அவன் அவளை கண்டு வணங்கும் போது விழியும் கையும் அறிந்ததை மறுத்து அறியாத அந்தன சிறுவன் அவன் என்றே அவள் உள்ளம் உணர்ந்து கொண்டிருந்தது. சகதேவன் எப்படி இருப்பான் என அவள் தன்னுள் வினவி கொண்டாள். அவர் முதுமை கொண்டிருக்க கூடும். தலை நரையோடி முகம் தொய்ந்து இதழ்களில் நகை மறைந்து விழிகள் சலிப்பு கொண்டு அவள் எழுந்து சென்று அறையில் இருந்த சிறிய ஆடியில் தன் முகத்தை பார்த்தாள். திடுக்கிட்டவள் போல அப்பால் சென்றாள். நெஞ்சு படபடத்து நின்றாள். மீண்டும் ஒரு முறை அவ்வாடியை தன்னால் பார்க்க முடியும் என்று தோன்றவில்லை. இல்லை, இது என் முகம் அல்ல என்று அவளுக்குள்ளிருந்த சிறுமி வீறிட்டாள். இல்லை 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 என சித்தம் ஓடிக்கொண்டிருந்தது. மத்ர நாட்டு எல்லை கடந்ததும் தன்னில் அமைந்த முகம் இது. நெற்றியோர நரை, வாயைச் சுற்றிய மடிப்புகள், கண்களுக்கு கீழ் கரு நிழல். இம்முதுமகள் நிழல் என என்னை தொடர்ந்து வந்து கொண்டிருந்தாள். இவளை அஞ்சியே விரைந்தோடி கொண்டிருந்தேன். இவளை இங்கே உதறி மீண்டும் மத்ர நாட்டுக்கு சென்று விட வேண்டும். இந்த ஆடியில் இவள் இருப்பாள். மீண்டும் ஒரு முறை இங்கு வந்தால் என்னை பற்றி கொண்டு படர்வாள். ஆனால் இங்கே வரப்போவதே இல்லை. எனது சிறு நாட்டின் மலைமுடிகள் சூழ்ந்த எல்லைக்கு வெளியே காலடி வைக்கப் போவதே இல்லை. எழுந்து கதவை திறந்து வெளியே ஓடி படிகளில் இறங்கி கூடத்தை அடைந்து தேர்ப்பாகனிடம் பூட்டுக தேரை என்று ஆணையிட்டாள். தேர் வந்து நிற்க ஏறி அமர்ந்து செல்க செல்க என்றாள். எங்கு அரசி என்றான். மீண்டும் மீண்டும் அவை அனைத்தும் நொடியில் நிகழ்ந்து மறைய நீள் மூச்செறிந்து மீண்டும் சென்று தன் மஞ்சத்தில் அமர்ந்தாள். பெருமூச்சுக்கள் வந்தபடியே இருந்தன. கதவு மெல்ல தட்டப்பட்டது. வருக என்று அவள் குரல் எழுப்பியதும் தேவிகை உள்ளே வந்தாள். அவளை வெறுமனே நோக்கி அமர்ந்திருந்தாள் விஜயை. தேவிகை அவள் அருகே வந்து பீடத்தில் அமர்ந்து இளைப்பாற வேண்டுமல்லவா என்றாள். இல்லை, தேரிலேயே நன்கு துயின்று கொண்டுதான் வந்தேன் என்றாள் விஜயை. நீ களைத்திருந்தாய். உன்னை பார்த்ததும் நான் அடைந்த முதல் எண்ணமே இத்தனை அகவை ஆயிற்றா இருவருக்கும் என்றுதான் என்றாள் தேவிகை. விஜயை கசப்புடன், நான் திரும்பி போக விரும்புகிறேன். அவ்வாறு திரும்ப முடிந்தால் எவ்வளவு நன்று. நானும் செபி நாட்டின் செம்பாலையில் அன்று பிறிதெங்கும் வாழ விரும்பவில்லை என்று தேவிகை சொன்னாள். ஆனால் நாம் இங்கேதான் இருந்தாக வேண்டும். ஒவ்வொரு கணமும் என போர் அணுகி கொண்டிருக்கிறது. அதற்கு நாம் என்ன செய்ய முடியும் என்று விஜயை கேட்டாள்.
ஒரு முறை கூட அவள் போரை தன்னுடன் தொடர்புடையதென்று எண்ணவே இல்லை என்று அப்போதுதான் உணர்ந்தாள். நாம் அதை தடுக்க முடியும். பிறருக்கு பல கணிப்புகள் உள்ளன, நிலம், குலம், புகழ் என. நமக்கு எதுவும் இல்லை, நமது மைந்தர் தவிர. நமது மைந்தர் இதில் எங்கு வருகிறார்கள் என்றாள் விஜயை. அறிவிலியா நீ? போர் நிகழ்ந்தால் முதற் களப்பலி யார்? நமது மைந்தர் அல்லவா? விஜயை ஆனால் என்றாள். களம் செல்பவர் மட்டும் எதிரிகளின் இலக்காக இருக்க வேண்டும் என்பதில்லை என்றாள் தேவிகை. ஒரு கணத்தில் அனைத்தையும் உணர்ந்து கொண்டு விஜயை எழுந்து நின்றாள். அவள் கால்கள் நடுங்கத் தொடங்கின. இதையாவது பற்றி கொள்ள வேண்டும் என்று தவித்த கைகள் தேவிகை அமர்ந்திருந்த பீடத்தின் கைப்பிடியை சென்றடைந்தன. ஏன்? அவர்கள் என்ன பிழை செய்தார்கள்? அரச மைந்தராக பிறந்தது, வேறென்ன என்றாள் தேவிகை. அறிக, இரு தரப்பிலும் முதல் அம்புகள் மைந்தரின் பொருட்டே எடுக்கப்படும். இந்த போர் விரும்பிகளின் முன் தலையை அரைந்து உடைத்தாவது இப்போரை நாம் நிறுத்தியாக வேண்டும். இல்லையேல் மைந்தரே இழந்தவராவோம். நம் வயிற்றில் பிறந்ததன்றி அவர்கள் பிழை எதுவும் செய்யவில்லை. இக்கடனை நாம் நிறைவேற்றியாக வேண்டும். ஆம் என்ற விஜயை தேவிகையின் கைகளை பற்றி கொண்டு, நாம் என்னடி செய்வது என்றாள். அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது. நான் அவரை பார்த்தேன் என்று தேவிகை சொன்னாள். யாரை என்று கேட்டபோதே விஜயைக்கு புரிந்துவிட்டது. குருஷேத்திரத்தில் ஒரு பூசைக்கு சென்றிருந்தேன். திரும்பி வரும் வழியில் ஒரு விடுதியில் அவரை சந்தித்தேன். அவரிடம் இப்போரை அவர் நிறுத்த முடியுமா என்று நான் மன்றாடினேன். என்னை இங்கு வரச் சொன்னார். அவர் அஸ்தினபுரிக்கு கிளம்பி சென்றார். தன் முழு வல்லமையாலும் நமக்காக இப்போரை நிறுத்த முயல்வதாக சொன்னார். அவருடைய முயற்சியின் விளைவாகவே சஞ்சயன் இங்கு வந்துள்ளான். இறுதி வாய்ப்பு அது. பாண்டவர்களுக்கு மேல் தந்தையின் ஆணை என்று அவையில் ஒலிக்கும். போரிலிருந்து பீமசேனர் விலகுவார் என்றால் அதன் பின் இங்கே ஒன்றும் நிகழாது என்றாள் தேவிகை. திருதராஷ்டிரரின் ஆணையை பீமசேனர் ஒருபோதும் மீறமாட்டார் என்று என் உள்ளம் உறுதியாக சொல்கிறது. விஜயை, போர் நின்றுவிடுமா? மெய்யாகவா என்று கேட்டாள். நின்றுவிடும் என்றால் இனி இதன் பொருட்டே நிகழும். பேரரசரின் தனி சொல்லை கொண்டு சஞ்சயன் வந்துள்ளான். சஞ்சயனின் நாவில் எழும் சொற்கள் அவருடைய சொற்களே. இந்த அவையிலாவது அது ஒலிக்கட்டும். விஜயை மீண்டும் மஞ்சத்தில் அமர்ந்து, தெய்வங்கள் அருள வேண்டும். உளம் கொண்டு எப்பிழையும் செய்யாதவர்கள் நம் மைந்தர். இன்னும் வாழ்க்கையை அவர்கள் அறியவில்லை. அவர்கள் பொருட்டு இன்னும் நன்று நிகழ வேண்டும். இரு தரப்பிலும் பலர் விழைவது இதுவே. அவ்விழைவுகள் முனை கொள்ளட்டும் என்றாள் தேவிகை. நான் உன்னிடம் சொல்ல வந்தது ஒன்றே. அவையில் இன்று சஞ்சயன் தூது முன்வைக்கப்படுகையில் பாஞ்சாலத்து அரசி தன் வஞ்சினத்தை ஒழிப்பதாக எழுந்து அறிவிப்பாள். ஏனென்றால் அவள் முன்னரே அதை சொல்லிவிட்டாள். அவள் இன்று இந்த வஞ்சங்களின் சூழலில் இல்லை. மெய்யாகவா என்றாள் விஜயை. அவள் உடலுக்குள் பிரிதொருத்தி குடியேறியது போல் தோன்றுகிறது. அவள் அருகே நின்றிருக்கையில் முற்றிலும் அறியாத ஒருவரின் அணுக்கத்தையே என் உள்ளம் உணர்கிறது என்றாள் தேவிகை. தந்தை சொல்லை மீறலாகாதென்று சான்றோரும் உரைப்பார்கள். அதற்கப்பால் ஏதேனும் சொல் அவையில் எழுமென்றால் நம் மைந்தர் பொருட்டு நாம் எழுந்து பேச வேண்டும். அவையை அஞ்சியோ முறைமைக்கோ பணிந்தோ நாம் வாழ அவருக்க கூடாது. ஆம் என்றாள் விஜயை. தேவிகை, நாம் பேச வேண்டியதென்ன என்பதை வகுத்து கொண்டிருக்கிறேன். இந்த அவையில் இன்றே அனைத்தும் முடிவாக வேண்டும் என்றாள். ஆம், நான் உன் அருகே அமர்ந்திருப்பேன். நான் எழுந்த அவை நடுவே சொல்வேன். தேவையென்றால் அரசர் முன் சென்று நெஞ்சில் அறைந்து ஆணையிடுகிறேன். என் இறப்பின் மீது இப்போர் முடியும் என்றால் அவ்வாறே ஆகட்டும் என்று சொல்வேன். நாம் முழு உணர்வையும் வெளிக்காட்டியாக வேண்டும் என்று சொன்ன தேவிகை எழுந்து, ஓய்வெடு, நான் வருகிறேன். தோளை தட்டிய பின் அவள் திரும்பி செல்லும் போது மெல்லிய குரலில் விஜயை. தேவிகை நின்று திரும்ப, நம் பொருட்டா அவர் இதை செய்தார்? தேவிகை விழி தாழ்த்தி முகம் கனிந்து, நம் பொருட்டும் தான். விஜயை, அவ்வளவு எஞ்சி இருக்குமா என்ன? ஏன் என்றாள் தேவிகை. நாம் மறந்து விட்டோம் அல்லவா என்றாள் விஜயை. தேவிகை, முயன்றோம் என்றாள். இருந்தாலும் அவ்வளவு காலத்திற்கு பிறகு
என்றாள் விஜயை. காலம் என்ன செய்யும் என்ற பின் தேவிகை வெளியே சென்றாள். விஜயை ஒரு ஊழ்க நுண் சொல்லென அதை பெற்றாள். மஞ்சத்தில் அமர்ந்து கைகளை மடியில் கூட்டிய பின் காலம் என்ன செய்யும், காலம் என்ன செய்யும் என்று தனக்குள் மேல மேல சொல்லிக் கொண்டாள். உபப்ளாவியத்தின் ஏவல் பெண்டு அறைக்குள் வந்து முறைமை சொல் உரைத்து சகதேவன் அவளை பார்க்க வருவதை அறிவித்த போது முதலில் அச்சொற்கள் விஜயைக்கு எந்த பொருளையும் அளிக்கவில்லை. தனது ஆடை பேழையிலிருந்து பொன்னூல் பின்னலிட்ட வெண்பட்டு ஒன்றை வெளியே எடுத்தவள் இயல்பாக திரும்பி யார் என்றாள். அவள் பாண்டவ இளைய அரசர் சகதேவர் என்றாள். அப்போதும் அகம் எழாமல் நான் அவைக்கு செல்ல போகிறேன் அல்லவா என்றாள். ஏவல் பெண்டு விழிகளில் எந்த மாறுதலும் இன்றி இளைய பாண்டவர் சகதேவர் தன் அரசியை சந்திக்க வருவதாக செய்தி அனுப்பியிருக்கிறார் அரசே என்றாள். அதன் பின்னரே அவள் அகம் விழித்து கொண்டது. தன்னை முற்றிலும் உள் இழுத்து கொண்டு அது அடியவளின் பேரு, தவம் முதிர்ந்தவள் என காத்திருக்கிறேன் என்னும் சொல்லை அவருக்கு உரை. அவள் தலை வணங்கி வெளியே சென்ற பின் தளர்ந்த காலடிகளுடன் சென்று மஞ்சத்தில் அமர்ந்தாள். அத்தருணத்தை ஏன் முன்னரே எதிர்பார்த்து உளம் நடித்து கொண்டிருக்கவில்லை என்று வியந்தாள். ஒரு வாழ்வு தருணம் நிகழும் போது முன்னரே எதிர்பார்த்தபடி இருப்பதில்லை. ஆனால் அவ்வெதிர்பார்ப்பின் போது அதை மீள மீள உளம் நடிப்பதால் அத்தருணம் பழகியதாக இருக்கிறது. அப்போது போன வேண்டிய தோற்றமும் ஏற்ற வேண்டிய நடிப்பும் கொள்ள வேண்டிய உணர்வுகளும் பெரும்பாலும் வகுக்கப்பட்டு விட்டிருக்கின்றன. முற்றிலும் புதியதாக அது நிகழ்கையில் கூட நின்றிருக்கும் இடத்திலிருந்து அப்புதிய இடத்திற்கு செல்வதன் உலைவு மட்டும்தான் உள்ளது. ஓர் எண்ணா இடர் என அது நிகழ்கையில் அனைத்து புலன்களும் முற்றிலும் செயலற்று விடுகின்றன. சொற்கள், விழி அசைவுகள், மெய்ப்பாடுகள் எதுவும் உடலிலிருந்து எழுவதில்லை. உள்ளிருக்கும் அது தன்னை ஒரு சிறு புள்ளி என சுருக்கி கொண்டு இருளில் புதைந்து அமர்ந்து விழியொளி மட்டுமென மாறி வெறுமனை நோக்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தருணத்தையும் முன்னரே நிகழ்த்தி கொள்ளும் உளநடிப்புகள் ஒன்று தொட்டு ஒன்றென ஒழுகும் வாழ்வெனும் பெருக்கில் ஒவ்வொரு தருணத்தையும் பொருத்துவதற்கான முயற்சிகளே என்று அவளுக்கு தோன்றியது. எந்நீரா நிகழ்வு எழுகையில் அது அப்பெருக்குடன் ஒட்டாமல் முற்றிலும் அயலென நிற்கிறது. தன் கைகள் பட்டாடையை கசக்கி கொண்டிருப்பதை உணர்ந்து அதை மஞ்சத்தில் வைத்து கைகளால் நீவினாள். பின்னர் எழுந்து சென்று வாயிலில் இருந்து சிறிய மணியை அடித்தாள். அபையை வந்து அரை வாயிலில் நின்று தலை வணங்கினாள். அரசரை நான் சந்திக்கவிருக்கிறேன் என்றாள் விஜயை. இங்கு வந்தால் நிகழ வேண்டியது அதுதானே என்றாள் அபையை. அதற்கு முன் மைந்தரை சந்திக்கலாம் என்று எண்ணினேன் என்றாள் விஜயை. இப்போது அவர்கள் எவரும் இங்கில்லையே என்றாள் அபையை. அதை அறிந்துதானே வந்தோம். விஜயை பொருளற்ற வினாவாக சுகோத்ரன் எப்போது வருவதாக சொல்லப்பட்டது? போரில் அவரை ஈடுபடுத்தும் எண்ணம் இவர்களுக்கு உண்டா என்று தெரியவில்லை. அவருக்கு படைக்கல பயிற்சியே இல்லை என்றார்கள் என்றாள் அபையை. அந்தணன் போலவே இருந்தான் சென்ற முறை பார்க்கையிலும். நீ படைக்கலமே பயிலவில்லையா என்றேன். உள்ளத்தில் ஒரு பகுதியை அதற்கென பகுக்க வேண்டாம் என்றார் ஆசிரியர் என்றான். அபையை சிரித்து அவ்வண்ணம் என்றால் காமத்திற்கும் பகுக்க மாட்டார் என நினைக்கிறேன் என்ற பின் அணிகொள்க அரசி என்றாள். வேண்டாம், நான் இவ்வண்ணமே இருக்க விழைகிறேன் என்றாள் விஜயை. அபையை ஒரு கணம் நோக்கிவிட்டு அதுவும் நன்றே என வெளியே சென்றாள். சகதேவன் அறைக்குள் நுழைந்ததும் முதற்கணம் அவளை பார்த்து திகைத்ததை அவள் உணர்ந்தாள். அது அவள் தோற்றத்தில் இருந்த முதுமையால் தான் என்பதை அக்கணமே அவளுள் உறையும் பெண் அறிந்தாள். அவன் மீது எழுந்த கடும் கசப்பை விழிகளிலும் புன்னகையிலும் காட்டாமல் இருக்கும் பொருட்டு விழி தாழ்த்தி முகம் திருப்பி கொண்டாள். சகதேவன் அந்த விளக்கத்தை அப்போது விரும்பினான். அவ்விடைவெளியில் தன்னை அவன் மீண்டும் தொகுத்து கொண்டான். இயல்பான குரலில் பார்த்து நெடுநாள் ஆகிறது. அந்த சொற்றொடரின் பொருளின்மை அவளை மீண்டும் சீற்றம் கொள்ள செய்தது. ஒருபோதும் அவன் அன்பையோ எல்லைக்கப்பால் அணுக்கத்தையோ கூட தன் சொல்லில் வெளிக்காட்டியவன் அல்ல என்று அவளுக்கு தெரிந்திருந்தாலும் கூட அத்தருணத்தில் அவள் பிரிதொன்றை எதிர்பார்த்தாள். 14 ஆண்டுகள் என்று அவளில் எழுந்த பிரிதொருத்தி மறுமொழி உரைத்தாள். மைந்தனை எப்போது பார்த்தாய் என்று சகதேவன் கேட்டான். சென்ற ஆண்டு என்று அவள் சொன்னாள். வளர்ந்து விட்டிருப்பான்
என்றான் சகதேவன். ஆம், அந்தணச் சிறுவன் போல் இருக்கிறான் என்றாள். அவ்வண்ணம் அவன் ஆக வேண்டுமென்றே விரும்பினேன். பிற எந்த பறவையும் அமராத மரத்தில் அமர்வது நிமித்த மெய்ஞானம் என்னும் பறவை என்றான் சகதேவன். அவன் முகத்தில் எழுந்த கனிந்த புன்னகை அவனை அவளுக்கு சற்று அருகே கொண்டு வந்தது. இள அகவையில் நான் இருந்ததைப் போலவே இருக்கிறான், அதே சொற்களை கூட சொல்கிறான் என்றார்கள். அவன் நினைவில் அவள் அகம் மலர்ந்தது. புன்னகையுடன், அவனையும் பிறரையும் இங்கு பார்க்கலாம் என்று எண்ணினேன் என்றாள். மைந்தர்கள் இந்திரபிரஸ்தத்திற்கு சென்றிருக்கிறார்கள். இங்கு அவர்கள் தங்குவதற்கு இடமும் இல்லை, ஆற்ற பணியும் இல்லை என்று சகதேவன் சொன்னான். ஆனால் அவன் இங்கு வருவான் என்று ஏனோ எண்ணினேன் என்று விஜயை சொன்னாள். அவன் இன்னமும் கற்று நிறையவில்லை என்றான் சகதேவன். மைந்தனின் நினைவுகளின் ஊடாக இருவரும் அணுகி வந்து ஒருவரை ஒருவர் உளம் தொட்டுக் கொள்வதை அவள் உணர்ந்தாள். அப்போது தன் முன் நின்று கொண்டிருப்பது மைந்தனா கொழுனனா என்றே அவள் அகம் மயங்கியது. அவனை பற்றி பேச விரும்பினாள். 14 ஆண்டுகள் அவனையும் பிரிந்துதான் இருந்தேன். ஆண்டுக்கு ஒரு முறை அவன் அங்கு வருவதுண்டு, விழவுகளிலும் முறைமைகளிலும் பங்கெடுப்பதற்காக. ஒவ்வொரு முறையும் முற்றிலும் பிரிதொருவனாக அவன் உளம் மாறியிருப்பான். சொல் திருந்துவதையும் எண்ணங்கள் கூர்கொள்வதையும் ஓரிரு சொற்களிலேயே உணர்வேன். நிமித்த நூல் அனைவரையும் நூல்களைப் போல் அறிந்து கடக்கப்பட வேண்டியவையாக ஆக்கிவிடுகிறது என்றான் சகதேவன். அவன் என்னிடம் அணுக்கமாக உரையாடுவதில்லை. நாங்கள் இருவரும் தனித்து பேசும் தருணங்களே பெரும்பாலும் அமைந்ததும் இல்லை. ஆயினும் அவன் வந்து சென்ற பல மாதங்களுக்கு நான் அவனுடன் தான் இருப்பேன். சகதேவன் மஞ்சத்தில் இயல்பாக படுத்தபடி, விந்தைதான். நான் கிளம்புகையில் அவன் கை குழவி என்றே அவனை என் உள்ளத்தில் இருத்தியும் இருந்தேன். 14 ஆண்டுகள் காட்டிலும் கானக வாழ்விலும் அவனை இளமைந்தனென்றே நெஞ்சிலும் தோளிலும் அமர வைத்து இன்சொல் ஆடினேன். மீண்டு வந்து இளைஞனாக அவனை என் முன் காண்கையில் எவ்வாறு உணர்வேன் என்று எண்ணிய போது தயங்கி பின்னடைந்தேன். ஆனால் என் நகருக்குள் நுழைந்ததுமே என் அகத்தில் அவன் வளர்ந்து இளைஞனாகிவிட்டான். என் உள்ளத்தில் பிறிதொரு ஆழம் அவனை ஒவ்வொரு நாளும் வளர வைத்து பார்த்து கொண்டிருந்தது என்பதை அப்போது உணர்ந்தேன். மஞ்சத்தில் அவன் அருகே அவள் அமர்ந்தாள். நினைவிருக்கிறதா? ஒரு முறை இந்திரபிரஸ்தத்தின் காண்டவ காட்டின் உள்ளே சூத்தவனம் என்னும் சோலையில் நாம் தங்கி இருந்தோம். சிறிய காட்டுக்குடில், மூங்கில் பிளந்து அமைத்த சிறிய மஞ்சம். நம் இருவருக்கும் இடையே அவனை படுக்க வைத்தபடி ஒற்றை தோல் போர்வையால் போர்த்து வெளியே சீவிடின் ஒலியும் மான்களின் குமிரலும் இரவின் ஒட்டுமொத்த முழக்கத்திற்குள் எழுவதை கேட்டுக்கொண்டிருந்தோம். சிறு சாளரத்திற்கு வெளியே ஒரு விண்மீன் கண் மின்னி கொண்டிருந்தது என்று சகதேவன் சொன்னான். எப்படி மறப்பது என்று அவள் சொன்னாள். அவள் உள்ளம் உருகி விழி நீர் துளிர்த்தது. அழுகையை அடக்க உதடுகளை அழுத்தியபடி தலை குனிந்தாள். முற்றிலுமாக அந்நாட்களை அம்முகங்களை எப்படி மறந்தோம் என்று அவள் உள்ளம் வியந்தது. அவ்வியப்பினாலோ என்னவோ மறுமுனை மேலும் மேலும் துயர் கொண்டு நீர்மை பெற்றது. அவன் கால்களை இடக்கையால் தொட்டாள். மெல்ல வருடி சென்று கால் விரல்களை பற்றி இழுத்தபடி, நான் அந்நாட்களிலேயே வாழ்ந்தேன், என்ன செய்வது? பெரும்பாலும் இறந்த காலத்திலேயே வாழும்படி அமைக்கப்பட்டோம். அவள் தலை குனிந்து மென் குரலில், மீண்டு வந்தீர்களே, அதுவே நிறைவெனக்கு. அவன் சற்றே புரண்டு அவள் கையை பற்றி, முதற்கணம் உன்னை பார்த்தபோது உன் முதுமை என்னை துணுக்குற வைத்தது. ஏனெனில் என் உள்ளத்தில் நீ வளரவே இல்லை. என்னை மணந்து வந்த அதே கோலத்திலேயே உன்னை உளம் செதுக்கி இருக்கிறேன். ஆனால் சில கணங்களுக்குள்ளேயே இப்போது உன் முதுமையை விரும்புகிறேன் என்று தோன்றுகிறது. அவள் கைகளில் புடைத்திருந்த நீல நரம்புகளை அழுத்தியபடி, முதுமை உன் தசைகளை குழைய வைத்திருக்கிறது. பிரிதொரு கனிவு உன் முகத்தில் குடியேறி இருக்கிறது. என் உள்ளத்திலும் உடலிலும் எழுந்துள்ள முதுமைக்கு அதுவே துணை என அமைய முடியும். அவள் புன்னகைத்து, இப்படி சொல்லி ஆற்றிக்கொள்கிறீர்களா என்றாள். இல்லை, மெய்யாகவே உன் அகவை முதிர்வை அழகின் உருமாற்றம் என்றே உணர்கிறேன் என்று அவன் சொன்னான். முன்பு உன் கன்னங்கள் இத்தனை கொழுவியதாக இருக்கவில்லை. உன் கழுத்திலும் தோள்களிலும் இந்த அழகிய வரிகள் விழுந்திருக்கவும் இல்லை. அவள் குனிந்து தன் தோள்களை பார்க்க அவன் கைகளால் அவள் கழுத்தை தொட்டான். மிக நுண்ணிய ஆரங்களை நீ சூடியிருப்பது போல்
இந்த தோல் வரிகள் என்றான். இதை கவிஞர் தாமரை நூலிழைகள் என்கிறார்கள். அவள் அவன் விழிகளுக்குள் நோக்கி, நீங்கள் சொன்ன பின்னர் அதை நானும் அழகென்று உணர்கிறேன் என்றாள். மிக மெல்ல ஒரு இழுப்பு அவன் கையில் எழுந்தது. அதை காத்திருந்தவள் போல அவன் அருகே படுத்தாள். அவன் கைகள் அவளை அணைத்து உடலுடன் சேர்த்து கொண்டன. முற்றிலும் தனிமை. 14 ஆண்டுகள். அவள் மிக கூரிய நச்சு முள்ளொன்றை தன்னுள் உணர்ந்து, ஏன், அவள் உடன் இருந்தாளே? ஆம், ஆனால் அவள் பேரழகி, நாங்கள் அவள் ஏவலர் என்றான். அவள் மேலும் கருதி, கணுக்கணுவென முன் சென்று, பேரரசியின் துணைவர் ஆகுகையில் பெருமிதம் அல்லவா எழ வேண்டும்? பெருமிதம் உண்டு, கூடவே விளக்கமும் உண்டு என்றான். அவளை முத்தமிட்டான். அம்முத்தத்தின் ஊடாக உடல் அணுக்கமும் ஆழ்ந்தாக விளக்கமும் கொண்டு இருவரும் மூச்சிறைத்தனர். என் குருதியில் பீதர் நிலம் உள்ளது. எங்கள் முகங்களில் சுருக்கங்கள் மிகுதி, நனைந்த மஞ்சள் பட்டு போல என அவன் அவள் கன்னங்களை வருடி முத்தமிட்டான். நான் உன்னை நினைத்து கொண்டதெல்லாம் சோர்ந்த தனிமை கொள்ளும் போது மட்டுமே. ஆடை களைந்து அமர்வதற்கான இடம் ஒன்று மானுடர் அனைவருக்கும் வேண்டும். எனக்கு அது உன் மஞ்சம். அவள் சொற்களின் பொருளை முழுமையாக உள் வாங்கிக் கொள்ளவில்லை. என்னை முற்றிலும் வெல்ல நான் ஒப்புக்கொள்ளும் ஒரு களம், நான் முழுதமையும் ஒரு பீடம் என்று அவன் சொன்னான். ஒரு கணத்தில் அவன் சொன்னதனைத்தும் அவளுக்கு புரிய, என் தெய்வமே என்ற மெல்லிய முனகளுடன் கைகளாலும் கால்களாலும் அவனை அள்ளி தன் உடலுடன் அணைத்து கொண்டாள். வெறி கொண்டவள் போல அவன் முகத்திலும் தோள்களிலும் முத்தமிட்டாள். அவன் முகத்தை தன் முலை கோடுகளுக்குள் வைத்து இறுக்கி கொண்டாள். கேவி அழுபவன் போல மெல்லிய முனகலொன்று அவனிடம் எழுவதை கேட்டாள். குருதிச்சாரல் 20வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.